பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புரட்சியை வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக புரட்சி நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் சாலிஹ் பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு நன்றி செலுத்துவதனூடாக அல்லாஹினால் வழங்கப்பட்ட நிஅமத்துக்களை பாதுகாக்கலாம், அவைகள் அதிகரிக்குவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் தக்வாவை வலியுறுத்துகிறேன் என்று தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் மிக குறைவானதாகும். எனவே அல்லாஹ்வுடைய அடியாரே, உலகத்தில் வாழ்கின்ற போது நல்ல விடயங்களை செய்து கொள், அது மறுமையில் உனக்கு பயனளிக்கும். அது உலகத்தில் அதனுடைய நலவுகள் அது தொடராக இருக்கும், மறுமையில் உனக்கு அதனுடைய நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, காலங்கள் செல்வது மூலமாக நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். மாதங்களை, காலங்களை, வருடங்களை கடப்பதினூடாக வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். இது முஹர்ரமுடைய மாதம் வந்திருக்கிறது. முஹர்ரத்துடைய மாதத்தில் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, சென்ற வருடம் நாம் எவைகளை செய்யவில்லை, நல்ல விடயங்களில் அவைகளை செய்ய வேண்டும். இவை எப்படியான பாவங்களை செய்தோமோ அவைகளை விட வேண்டும். அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே பாவங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பரிசுத்தவான்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்யுங்கள். நல்ல அமல்களை இரவிலும் பகலிலும் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் எல்லோரும் அவசரமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தை அல்லாஹு தாலா கட்டாயமாக வைத்திருக்கிறான். மரணத்துடைய அந்த அந்த கசப்பு எல்லோரையும் இழுத்துக்கொள்ளும் தன் பக்கம். அல்லாஹு தாலா சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்கிறான், ஒரு மனிதன் மரணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தாலா நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதன் என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் எல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், எல்லா நன்மைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா கண் சிமிட்டக்கூடிய அளவில் நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிஅமத்துக்களை மனிதனால் எண்ணி முடிக்க முடியாது, மட்டிட முடியாது. ஈமான் மனிதர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். சூரா ஃபாத்திர் 3வது வசனம், என்னுடைய அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஞாபகம் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா அல் அராஃப் 69வது வசனம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அந்த ஹுத்பாவுடைய தொடராக அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நீங்கள் நன்றாக மூச்சை விட்டு கொண்டிருக்கிற சில பேர்கள் சாதனங்களின் மூலமாக, கருவிகளின் மூலமாகத்தான் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நீங்கள் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில பேர்கள் உணர்வற்றவர்களாக பல வருட காலங்களாக மெஷின்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோதிக்கப்பட்டவர்களை நீங்கள் பாருங்கள், அவருடைய குடும்பங்களை பாருங்கள், அவருடைய சொத்து செல்வங்களை பாருங்கள், அவர்கள் கேட்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் உணருங்கள், பெருமதிகளை உணருங்கள். அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை உணருங்கள். மனிதன் எப்போதும் அநியாயம் செய்யக்கூடியவனாக, நிராகரிக்கக்கூடியவனாக இருக்க, அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த நிஅமத்துக்களில் ஆக உயர்ந்த நிஅமத் இஸ்லாம், ஈமான் என்று சொல்லக்கூடிய நிஅமத்தாகும். அதுதான் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே அவனுடைய அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமை என்று நிரூபிக்கக்கூடிய ஈமான், இஸ்லாம் என்ற நிஅமத்து தான் மிக உயர்ந்த நிஅமத்தாகும். அல்லாஹ் தஆலா எங்களை சிலை வணங்கக்கூடியவர்களாக, மரங்களை வணங்கக்கூடியவர்களாக, ஏனைய உயிரினங்களை, மிருகங்களை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கவில்லை. இணைவிக்கக்கூடியவர்களாக ஆக்கவில்லை. நாஸ்திகர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கவில்லை. வழிகேடர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கவில்லை. அல்லாஹ் எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான், முஷ்ரிக்கீங்களாக ஆக்கவில்லை. குஃப்ரை விட்டும், ஷிர்கை விட்டும், வழிகேடுகளை விட்டும், நாத்திக கொள்கையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்தான் உங்களை முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறார். சூரா அல் ஹஜ் 28வது வசனம், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நியமத்துக்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக நான் ஆக்கிவிட்டேன். சூரா அல் மாயிதா 3வது வசனம். மேலே சொல்லப்பட்ட அந்த சூறாவில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அந்த வெற்றியை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அந்த நேரத்தில் மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் சாரை சாரையாக வருவார்கள் என்பதை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். குர்ஆன் வசனத்தை பாருங்கள். சூரா அன்-நஸ்ர் 1வது தொடக்கம் 3வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனத்தை ஓதினார். அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் சாரை சாரையாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வை புகழுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எப்போது நீங்கள் உணருங்கள், ஞாபகம் செய்யுங்கள். நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான உடம்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இவைகள் நாங்கள் உணர வேண்டும். இன்னும் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். வலியினால் நாங்கள் எங்களுடைய உறக்கம் இல்லாமல் நாங்கள் போகவில்லை. வலியினால் நாங்கள் கஷ்டப்படவில்லை. அல்லாஹ் எங்களை உறங்க வைத்திருக்கிறான், தூங்க வைத்திருக்கிறான். எந்த ஒரு சோதனையும் எங்களுக்கு ஏற்படவில்லை. எனவே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத்துக்களுக்கு முன்னால் சோதனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சின்ன சின்ன கவலைகள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட பெரும் பெரும் நியமத்துக்களை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடக்கூடாது. அவைகள் நாங்கள் சிந்தித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், ஏதாவது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீ மறந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீ மறந்துவிட்டால், நீ சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய கவலையான விடயங்கள் அது பெரிய விடயங்களாக கருதப்பட மாட்டாது. பாதுகாப்பு, நிம்மதி, அந்த நியமத்தை நீங்கள் உணருங்கள். நாங்கள் நல்ல பாதுகாப்புக்குரிய பிரதேசத்திலே நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஊர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளிலிருந்து வெளியாகின்ற போது பாதுகாப்பாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வெளியாகின்றோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக இருக்குது. சூரா அன்-நஹல் 114 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால். எனவே நாங்கள் இப்போது ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாடுகளில் மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்து பாதுகாக்கப்பட வேண்டும். முதலாவது அந்த நியமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நாங்கள் உணர வேண்டும். அதே போன்று நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து அந்த நியமத்துக்கள் நாங்கள் எப்போதும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியிலே அல்லாஹ் கூறிய பிரகாரம் அந்த நியமத்துக்கள் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வை அன்பு கொள்ள வேண்டும். அல்லாஹ் மகிமைப்படுத்த வேண்டும். நியமத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இருக்கக்கூடிய நியமத்துக்களை பாதுகாக்கும், இழந்த நியமத்துக்களை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நியமத் என்பது உள்ளத்தால், நாவால், உடம்பால் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உள்ளத்தால் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? உள்ளத்தால் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று நம்புவது. இந்த நியமத்துக்களை தந்தவன் அல்லாஹ் தான், இந்த நியமத்துக்களை தரக்கூடியவனும் அவன் தான், இல்லாமல் ஆக்கக்கூடியவனும் அவன் தான் என்று உணர்வது. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன்தான் நியமத்துக்களை அல்லாஹ் உலகத்தில் மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நியமத்துக்களை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் தான் ரப்பு, இறைச்சனுக்கெல்லாம் மிகப்பெரிய இறைச்சனாக இருக்கிறான். அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் உறுதியாக நியமத்துக்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற என்று உள்ளத்தால் உணர்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டார்கள். நாவினால் எப்படி நியமத்துக்களை நன்றி செலுத்துவது? நாவினால் நியமத்துக்களை பற்றி பேசுவது. மோஸ்துதிக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, மமதைக்காக அல்ல, அல்லாஹ்வை புகழ்வதற்காக வேண்டி பணிவாக அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பற்றி பேசுவது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பேசுவது, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் உள்ளத்தால் உணர்வதன் மூலமாக. பெருமைக்காக வேண்டி நாங்கள் பேசக்கூடாது. மற்றவர்களை அற்பமாக, துச்சமாக மதிப்பதற்காக, கேவலப்படுத்துவதற்காக நாங்கள் நியமத்துக்களை பேசக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிறார் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு நாங்கள் பேச வேண்டும். மோஸ்துதி எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அது பாழாக்கிவிடும், என்னுடைய அமல்கள் எல்லாம் அது பாழாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பேசுவது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுடைய அபாபுகளில் வழிகளில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. உடம்பால் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? நியமத்துக்களை அல்லாஹ் பொருந்தக்கூடிய விடயத்திலே, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட விடயங்களில் நாங்கள் ஈடுபடுத்துவது. பாவங்களில் பாவிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான மிக முக்கியமான வழி என்னவென்றால், ஒரு அடியான் எப்போதும் தன்னிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும், இந்த நியமத்துக்கள் இல்லை என்றால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீ எப்படி மாறிவிடுவாய்? அந்த இழந்த நியமத்துக்களை பெறுவதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? எனவே ஒரு மனித உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை இழந்தால் அந்த நியமத்துக்களை மீண்டும் பெற முடியாது. பெறுவதாக இருந்தால் எப்படி அவர் காசு பணங்களை செலவழிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நியமத் நன்றி செலுத்தப்பட்டால் உறுதியாக அது இருக்கும், பாதுகாக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட நியமத் பறிக்கப்பட்டுவிடும். நியமத் என்பது சில போது எங்களை விட்டு வேகமாக சென்றுவிடும். அதை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயங்கள் யார் வீணாக்குவார்களோ அவர்கள் அல்லாஹ் அல்லாத ஏனைய விடயங்களை நிச்சயமாக வீணாக்குவார்கள். அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்க உணர்வோடு நீ செயல்பட வேண்டும். அல்லாஹ்வை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சோதனைகளுடைய நேரத்தில் சந்தோஷமாக வாழக்கூடிய இன்பமாக வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வோடு நீ தொடர்புபட்டுக்கொள். அல்லாஹ் உனக்கு சோதனை ஏற்படுகின்ற போது உன்னை பாதுகாப்பான். அதேபோல் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உனக்கு தருவான் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை உணர்வதற்கு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எப்போது உலகத்தில் எங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை உலக விடயங்களில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பார்ப்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் அற்பமாக கருதாமல் இருப்பதற்கு அது துணையாக, உதவியாக, பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எங்களுடைய முன்னோர்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் குறிப்பிட்டார், எத்தனையோ நியமத்துக்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, எவ்வளோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எத்தனையோ நியமத்துக்களை தந்திருக்கிறான். எந்த நியமத்துக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத்துக்களுக்கா, அல்லது நாம் செய்யக்கூடிய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை மறைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறானே அந்த நியமத்துக்கா என்று எனக்கு தெரியாது என்று குறிப்பிட்ட அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், என்ன நியமத்துக்களை நீங்கள் அனுபவிக்கணும் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் மீள வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷைத்தானுடைய பாதையை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் எப்போதும் நன்றி கெட்டவனாக நடக்கக்கூடியவனாக இருப்பான். சோதனைகளை மாத்திரமே உங்களுக்கு காட்டுவான், நியமத்துக்களை மறக்கடிக்க செய்து விடுவான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அற்பமாக கருதுவது அது நியமத் பறிக்கப்படுவதற்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மகத்தாக கருதுவது அது அல்லாஹ்வுடைய நியமத் பாதுகாக்கப்படும் என்பதற்கு அடையாளமாகும். யார் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அற்பமாக கருதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பார்க்கிறாரே தவிர நியமத்தை வழங்கக்கூடிய அல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஏதாவது நியமத் உனக்கு ஏற்பட்டால், இல்லாமல் போய்விட்டால், நீ உனக்கு தந்த பாக்கியம் இல்லாமல் போனால் நீ பார்க்க வேண்டும், எந்த காரணத்தினால் இந்த பாக்கியம் இல்லாமல் போயிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீ காண்பாய், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நீ நடந்திருப்பாய். அதுதான் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நியமத் பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீள்வோம், இழந்த நியமத்துக்களை மீண்டும் பெறலாம். நான் ஒருபோதும் எந்த ஒரு குறையும் செய்யவில்லை, தப்பும் செய்யவில்லை என்று நீ சொன்னால் நீ ஒரு மடையனாவாய். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாக நடக்கக்கூடிய விடயங்களை நீ புறக்கணிக்க கூடாது. பெருமை அடிக்காது, இருப்பதை கொண்டு பெருமை அடிக்காதே, இல்லாமல் போனதை நினைத்து நீ வருந்தாதே. யார் எப்போதும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள், அவர்கள் எப்போதும் கவலையோடு வாழ்வார்கள். யார் எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். இன்று சோதனைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களில் மிக முக்கியமானது என்னவென்றால், அதே போன்று நியமத்துக்கள் இல்லாமல் போகும்போது கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் என்னவென்றால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரப் என்ற உணர்வை அது ஏற்படுத்தும். அல்லாஹ்வுக்காக நாங்கள் வாழ்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் மீள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்தை திக்ரி மூலமாக, சுக்ரி மூலமாக, நல்ல அமல்களின் பக்கம் விரைவதன் மூலமாக சோதனை, அதாவது நல்ல மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விடயங்களில் நல்ல விடயங்களை செலவழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்த எல்லா நல்ல காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நீங்கள் இப்போது நல்ல ஒரு மாதத்தில் இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோக்க சின்ன மாதத்தில் இருக்கிறீர்கள், நோன்பு நோக்குமாறு தூண்டிய மாதத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஆஷூராவுடைய நோன்பு மிக சிறந்த நோன்பாக அமையும். அதனால் நோன்பு பிடிக்க செய்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த ஆஷூராவுடைய தினத்தில் மிகவும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாள் எப்போ வருது என்று பார்த்து அந்த நாளில் நோன்பு நோக்குகிறீர்கள் என்று சொன்ன போது, ஒரு அடியான் எந்த நாளை தேடி நோன்பு நோக்க வேண்டும் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் தான் ஒரு மனிதன் மிக முக்கியமாக நோன்பு நோக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஆஷூராவுடைய நாளை கொடுத்த முக்கியத்துவத்தை போல் வேறு எந்த நாளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே அதே போன்று ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு எங்களுடைய எதிர்வரக்கூடிய 6ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆஷூராவுடைய தினமாக இருக்கிறது. அதனால் பிடிக்கக்கூடிய நோன்பு ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்க செய்துவிடும், அழித்துவிடும். முஸ்லிம், அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாள் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர் அந்த நாள் 10வது நாளுக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ ஒரு நாள் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். யாராவது 3 நாளும் 9, 10, 11 பிடிக்க விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்போதும் மார்க்க விடயங்களை முயற்சி செய்து கொள்ளுங்கள், நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவோடு வாழ பாருங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்த நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லாஹ் பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு முழுமையாக விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.